அவர் எப்படி தான் கதையை தேர்ந்தெடுத்து பண்ணுறது தெரியல. அந்த லைஃபாகவே அவர் மாறிவிட்டார் சார். என்டிஎம் அவர் பேர் என்ன, மிடில் கிளாஸ் மணிகண்டன் பேர். நான் தரேன்டா பட்டத்தை, மக்களே ஒத்துப்பாங்க. ஒர்க்கு தான் ப்ரோ. அவர் நல்லா குட் ஆக்டிங் ப்ரோ. ஏன்னா லவர் ஒரு சேனலில் இருந்துச்சு, குட் நைட் ஒரு சேனலில் இருந்துச்சு. இது கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒரு நீட்டாக பண்ணிடுறாரு, அவ்வளோதான். மற்றபடியில் ப்ரோ நான் சும்மா தான் ப்ரோ வந்தேன். சரி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, தேட்டர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்தேன். நான் வந்ததுக்கு நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வந்தேன். பார்த்தா இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினச்சி பார்க்குறேன். குடும்பத்தோடு பார்க்குறேன். ஒரு அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை ப்ரோ. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அதான் லவர் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் வருது. ஆனால் ஓரளவு நல்லா இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் சார். ஆபாதமே இல்லை சார். துப்பாக்கி சண்டை இல்லை, கன் ஃபைட் இல்லை, சண்டை கிடையாது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் நினச்ச 4 படமும் வெற்றி படமே, மாற்று கருத்தே இல்லை சார். டே பீம், லவ்வர், குட் நைட், இது 4 படம் வெற்றி படம். ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. காமெடி சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு காமெடி ரோலராக சூப்பராக போச்சு. மிடில் கிளாஸோட ஒரு லைஃபாக ஒரு வாழ்ந்து படம் ஃபுல்லாக பயங்கரமாக காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது படம் ஃபுல்லாக. அது நம்மளோட ஒரு மிடில் கிளாஸ், அதாவது ஒரு நார்மல் பீப்புளோட லைஃப்பை வந்து அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. இப்படி தான் இருக்குது உண்மையிலே, நம்ம லைஃப்பை பார்த்தா நம்மளே சிரிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி சிரிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அதை ஜெயிக்க முடியும். அதே தாண்டி காசு பணத்தை தாண்டி நம்மளோட ரிலேஷன், மற்ற நம்ம அப்பா அம்மா ஆகட்டும், இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை யாராக இருந்துட்டோம், அக்கா தம்பி ஆகட்டும், எல்லாருமே நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தை வந்து மெயினாக அதுதான் சொல்ல வராங்க. அதை வந்து மெசேஜ் இருந்தாலும் அதை வந்து ஒரு காமெடி வேவை ஒரு வித்தியாசமான வழியில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஒரு சில ட்ரெண்டிங்கான மீம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் படம் ஃபுல்லாக அது வந்து நல்லா இருந்தது. ஒரு சில அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து 60வது கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா பண்ணியிருக்கேன். ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஒர்த்து ப்ரோ. இருக்குது ப்ரோ. எல்லாம் ரியலைட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நல்லா ரியேட் பண்ணிடலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எமோஷன் எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெலாம் ஏற்ற படம். நல்லா இருக்குது. சூப்பர். மணிகண்டன் நல்லா ஆக்ட் பண்ணிக்காரு. நல்லா இருக்கு. காமெடி தான் பர்ஃபெக்டே இந்த படத்தில். எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஓகே தான். சூப்பர் மூவி. காமெடி சூப்பராக இருக்குது. ஸ்கிரிப்ட் சூப்பராக எழுதியிருக்காங்க. டெலிவரி மணிகண்டன் ஜீனியஸ். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக ஃபுல் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி டைமிங் இஸ் கிரேட். டைமிங் அந்த முன்னாடி வந்து நம்ம விவேக் காமெடி பார்ப்போம், அந்த மாதிரி இருக்குது. வெரி நைஸ் காமெடி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஃபுல் தியேட்டர் வந்து சிரிக்கிறத நான் கேட்குறேன். தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். வீட்டில் உட்காந்து ஓடிடி இஸ் டிஃப்ரெண்ட், தியேட்டரில் வந்து பார்க்குறது டிஃப்ரெண்ட். தியேட்டரில் வந்து பார்க்கணும். எமோஷன்ஸ் கேரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மூவியில் காமெடி வந்து ஐ ஃபெல்ட் வெரி ஃபனி மூவி. தட் ரிலேட் பண்ண முடியுது. மிடில் கிளாஸ் லைஃப் ரிலேட் பண்ண முடியுது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மூவியை. சார் இதையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் சார். ட்ரங்க்ஸ் இல்லாத படம் சார். கொஞ்சம் அந்த காமெடி மட்டும் கொஞ்சம் தண்ணியை வச்சுருக்காரு. மற்றபடி அதெல்லாம் இல்லை. என் ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். கனெக்ட் பண்ணணும் சார். நம்ம லோன் வாங்கினா என்னென்ன தொல்லை வரும். லோனு வாங்கலாம், மேலே 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 வாங்கினா என்ன ஆகும், எப்படி வாட்டி கட்ட முடியும்? அதான் படமே, அதான் படமே அதான். எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க சார். நல்ல டீம் இது. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் தான் அவருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. மணிகண்டனுக்கு வெற்றி படம் தான். குடும்பஸ்தான் மணிகண்டனோட ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லா காமெடியான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அதை தாண்டி நிறையா விஷயங்கள் பேசின டைலாக் ரைட்டரை உண்மையிலே பாராட்டணும். நிறையா டைலாக் வந்து நிறையா நம்மளுக்குள்ளே இருக்கிற கனெக்டிவிட்டி இருந்தது. ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் இப்போல்லாம் சலாம் போடலைன்னா வேலை செய்ய முடியாது. ஸோ சலாம் போடாமல் இருந்தால் எந்த அளவுக்கு நம்ம லைஃப் பாதிக்கும், அதே நேரத்தில் போட்டாலும் நம்ம மனசளவில் நம்ம எந்த அளவுக்கு லோவாகுங்கிற விஷயத்தையும்
ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் படம் எனக்கு செகண்ட் ஹாஃப் சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது யதார்த்தமாக சொல்கிற அதாவது எப்படின்னா கேஸ்ட்டு அது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த ஒரு விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக அழகாக உட்கார வச்சு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடித்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லி காட்டின விதம் சூப்பராக இருந்தது உண்மையிலே. ரெண்டாவது எனக்கு மணிகண்டன் சார்கிட்ட பிடிச்ச விஷயமே ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த யதார்த்தத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அந்த படம் பார்த்தா அப்படின்னா ஏதாவது ஒரு 2 சீனாவது நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சூஸ் பண்ணுவோம், இந்த விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மன்னிப்பு கேட்காம நிறையா பேர் வெளியே வந்திருப்போம். ஸோ அந்த விஷயமா இருக்கட்டும், வேறு வழியே இல்லை, நம்ம பொழைச்சி தான் ஆகணும், நம்ம ஃபேமிலி எல்லாருமே வேலை இல்லை, காசு இல்லை, கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வீட்டில் அம்மா கூட சோறு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விதம்லாம் சூப்பராக இருந்தது. அதை தாண்டி திருப்பி வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது தான் ஏன்பா சாரி கேட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு நினச்சேன். நான் அந்த இடத்துல கூட யோசித்தேன், சாரி கேட்க மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் சாரி கேட்ட விதம், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஃபீல் பண்ணி பேசின விதம்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே எனக்கு என்னென்னா இது வெறும் குடும்பங்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படம் கிடையாது. உண்மையிலே இப்போ இருக்க பசங்க பார்க்க வேண்டிய படம். அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களும் கண்டிப்பாக ஃபேமிலி மேனாக ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கூட குடும்பஸ்தான் சொன்னேனே, அப்பாவோட ரோல் தான் பெருசாக தெரியும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ உள்ள இளைஞர்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்னென்னலாம் சந்திப்பாங்க, எப்படிலாம் மாறணுங்கிற விதம்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைங்கிறது தான் வருத்தம். ஏன்னா பொங்கலுக்கு ஃபுல்லாகவே லவ்வர்ஸ் டே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். 2K அண்ட் ஃபேமிலி என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். நிறைய இடங்களில் காமெடி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபும் சிரிக்கலாம், கடைசி எண்டிங் குழந்தைய வெளியே கூப்பிட்டு வர வரைக்கும் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது.